Hello friends, welcome to Angel's Kids Play School Terrace Garden. இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டன்ல சீப் அண்ட் பெஸ்டா நம்ம கொக்கோ பீட்டுக்கு பதிலா நான் இந்த கார்டன்ல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கார்டன்ல எப்பவும் பிளான்டிங் பண்ணும்போது இந்த கார்டன் மேலே மாடியில் வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கொக்கோ பீட் யூஸ் பண்ணி நம்ம பிளான்டிங் பண்ணி வருகிறோம். நான் கொஞ்சம் தான் கொக்கோ பீட் வாங்கியிருந்தேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. கொஞ்சம் ஒரு 5 kg வாங்கினா ஒரு 5 பாட்டு தான் பிளான்டிங் பண்ண முடியும். அப்படி நிறைய கொக்கோ பீட் வாங்கினா தான் இவ்வளவு பிளான்ட் எனக்கு இவ்வளவு பிளான்ட்ஸ் நட முடியும். மாடியில் வெயிட் இல்லாமல் ஒவ்வொரு பாட்டும் நம்ம ஈஸியாக தூக்கி ஒரு இடத்துலேருந்து க்ளீன் பண்ணும்போது மறு இடத்திற்கு மாற்றுவதற்கு ஏற்ப நிறைய மண் யூஸ் பண்ணாமல் நம்ம கொக்கோ பீட் தான் யூஸ் பண்ணி நம்ம பிளான்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கொக்கோ பீட் வாங்கும்போது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. 5 kg 150 rupees. அது ஒரு 5 பிளான்டிங் பாட்டில் தான் நமக்கு போட முடியும். அதனால் நிறைய பிளான்டிங் பண்ணும்போது கொஞ்சம் மணி கொஞ்சம் அதிகமாக செலவு ஆகிறது. அதனால் நான் கொக்கோ பீட்டுக்கு பதிலாக ஒரு சாடஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 50% மரத்தூள், தொழு உரம் 40%, 10% தான் நான் கார்டன் சாயில். மரம் பாருங்கள், நல்ல பூ விட்டு அழகாக வந்திருக்கு. ரோஸ் செடி நான் மரத்தூள்னால பிளான்டிங் பண்ணால் பூக்கள் காய்கள் கிடைக்குமா என்ற டவுட்டோடு தான் நான் பண்ணேன். இது ஒரு ட்ரையலுக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டுக்களும் அழகாக வந்திருக்கு. நமக்கு மாடி தோட்டத்துக்கு அதிக செலவு இல்லாமல் குறைந்த செலவுலேயே நம்ம மாடி தோட்டம் அமைக்கலாம். எவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருக்குது. எல்லாம் நல்ல துளிர்ந்து அழகாக வந்திருக்கு பாருங்க. நான் மரத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி அடிக்கடி உரங்கள் சாலிட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதிகமாக செலவு செய்யாமல் இதே மாதிரி எவ்வளோ தான் குறைந்த செலவில் இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக கத்தரிக்காய் குறைந்த செலவிலேயே அதிக நமக்கு ஈல்டு கிடைக்கும்படி நம்ம செய்யலாம். கேட்டது நீங்களும் பயன்பெறும்படியாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் கொக்கோ பீட்டு பதிலாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சாமில்லில் போயிட்டு மரத்தூள் வாங்கி மாடி தோட்டம் அமைத்து பயன்பெறுங்கள். இது எருவாகவும் கிரவுண்டில் இருக்க அப்பியரன்ஸ் கிடைக்குது பாருங்கள். இங்கே மரவள்ளி கிழங்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு. இதெல்லாம் நான் மரத்தூள் யூஸ் பண்ணி தான் பிளான்டிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த பெரிய பை இருக்குல்ல, இதில் 5 மூட்டைகள் வாங்கியிருந்தேன். அதில் 4 மூட்டைகள் எனக்கு காலியாகி விட்டது. இங்கே பாருங்கள், இது ஒன்றை பிரிக்கும் போதே இது பெருசு. இதெல்லாம் நம்ம திங்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணுறது. இதே இந்த கோணிப்பை தைக்கிற இடத்துலேருந்து வாங்கி உங்களுக்கு சரி இந்த ஃப்ரெண்ட்ஸு நெல் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த சாடஸ்ட்டை நான் கலெக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கொக்கோ பீட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கொக்கோ சாடஸ்ட் அதுலேருந்து பாருங்கள், ஒன்று பிரிக்கும் போதே ஒரு 10-12 பேக் ஃபுல்லாக நமக்கு சாடஸ்ட்டு கிடைக்கும். இந்த மரத்தூள் தான் சாடஸ்ட் தான் யூஸ் பண்ணி சாயில் மிக்சர் இதை யூஸ் பண்ணி நீங்களும் கொக்கோ பீட்டு பதிலாக அந்த சாடஸ்ட் யூஸ் பண்ணி பிளான்டிங் பண்ணுங்கள். அழகாக பிளான்டிங் வளரும். மாடியில் உங்களுக்கு வெயிட்டும் ஏறாது. ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.